திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. திருப்பத்தூர் திருமாநகர் அரசு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர் இல்லாததால் மாணவிகள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முறையான கழிவறை வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடிய ஆட்சியில் பள்ளி வளாகத்தை மாணவர்கள் சுத்தம் செய்வது தொடர்கதையாகி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 220 ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதின்னு எதுவுமே இல்லைங்க. ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்குது. அந்த ஒரு பாத்ரூமில் 5 நிமிஷம் யூரின் டைம் ஒதுக்குறாங்க 11:30. அந்த 5 நிமிஷம் கேப்பில் 220 குழந்தைங்களில் பாதி குழந்தைங்க பெண் குழந்தைங்க, பாதி ஆண் குழந்தைங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஒருத்தர் போயிட்டு 10 பேர் கூட ஆகிறதுல அதுக்குள்ளே அந்த டைம் ஆகிடுது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அதனால் எந்த ஒரு நகராட்சி ஆணையருக்கு எத்தனையோ முறை அதை பற்றி நாங்கள் விளக்கியிருக்கிறோம். நகராட்சி கவுன்சிலருக்கும் எத்தனையோ முறை இதுக்காக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். மனுவாகவும் கொடுத்துருக்குறோம். இதுவரையிலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை.